சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாங்கள் 4 பேரும் வந்திருக்கிறோம். எங்களது குருநாதராகிய சக்தி சோமையா அவர்களும், ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும், அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மா, சுவாமி ஹரிஹர சர்மா அவர்களும், வைத்தீஸ்வரன் ஆகிய நானும் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். இப்பொழுது சனிப்பெயர்ச்சியின் கோச்சார நிலைகளை பற்றி அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்கள் விளக்குவார்கள். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த பயிற்சிகளை சொல்லிக்கிட்டு வரும். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அதே போல் மாத பலன்களும் சொல்லிகிட்டு வரும், தமிழ் மாத பலன்களும் சொல்லிகிட்டு வரும். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி சொல்ல போகிறது அப்படின்றது சனிப்பெயர்ச்சி பலன்கள். எல்லாருமே சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னாக்க, ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் சனி கிரகத்துக்கு மட்டும்தான். அவரை பொறுத்தளவுக்கு நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடியவர். எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது. நம்ம சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க. இதை தவிர நம்ம சனீஸ்வர பகவானை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, மந்தக்காரகன் அப்படிம்போம். மந்தக்காரகன் அப்படின்னாக்க, அவருக்கு வலது கால் சற்று ஊனமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார், கொஞ்சம் மொல்லமாக போவார். அதே போல் நம்மளோட கிரக பயிற்சியில் பொறுத்தளவுக்கு மெல்லமாக செல்லும் கிரகங்கள், விரைவில் செல்லும் கிரகங்கள் அப்படின்னு இருக்குது. அதில் அதிக மெல்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான். இவர் சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிடப்பார். ராகு கேது பகவான் 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிடப்பார். அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு அது 9 நட்சத்திரத்துக்கும் பலன்களை கொடுக்கக்கூடியவர். அப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி, ஏழரை சனியில் ஜென்மச்சனி, பாதச்சனி, இவங்களுக்கு தான் நம்ம பெரும்பாலும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். சரி, பாக்கி பேர்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா சாமி அப்படின்னாக்க, அவங்களுக்கு இந்த தாக்கத்துடைய விகிதம் கம்மியாகும். அதே போல் நம்ம இந்த பேரில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு அந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சனிப்பெயர்ச்சி என்றைக்கு நடக்குது, எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாகப்பட்டது ஆங்கில தேதி அப்படின்றது 29/3/2023. அன்றைக்கி கிழமை அப்படின்றது வசந்த கிழமையான புதன்கிழமையில் பிறக்கிறார். அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்க, ராகுவோடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. மிதுன ராசியில் பிறக்கிறாரு. அவர் பெயர்ச்சி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு மகரத்தில் அவிட்டம் 2ஆம் பாதத்துலேருந்து அவிட்டம் 3ஆம் பாதம் கும்பத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அப்போ இந்த பெயர்ச்சி அடைகிற காலகட்டங்களில், அந்த காலகட்டங்களில் அன்னைக்கு மத்தியானம் 1:10 மணிக்கு கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்துப்படி எப்பொழுதுமே மேடம் 1ஆவதாகவும் மீனம் கடைசியாகவும் இருக்குது. அப்படியேற்பட்ட மேட ராசியில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, பெயர் அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம்ன்றனால சந்திரனும் செவ்வாய் பகவானும் மிதுனத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, துலா ராசியில் கேது பகவான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி 1:10க்கு அப்புறம் பெயர்ச்சி அடையிற சனி பகவான் கும்ப ராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம பெயர்றது காலகட்டங்களில் மீன ராசியில் காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீன ராசியில் சூரிய பகவானும் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும் நீச்சமடைஞ்ச புத பகவானும் இருக்கிற இந்த காலகட்டங்களில் சனிப்பெயர்ச்சி நிகழுது. இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனிப்பெயர்ச்சி அப்படின்றது 2.5 வருஷம் அப்படின்னு இருக்கோம். இப்போ இந்த 2.5 வருஷத்துக்கு இடையில என்னென்ன பெயர்ச்சிகள் நடக்குதுன்னு சொல்கிறேன். அதையும் வச்சுக்கிட்டு நம்ம பலன்களை
தெரிஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பெயர்றது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 23/4/2023 குரு பகவான் பெயர்றாரு. அதுக்கு அடுத்தது 8/10/2023 ராகு கேது பயிற்சி அடைகிறாரு. அடுத்தது 1/5/2024 அடுத்த ஆண்டு குரு பயிற்சி நடக்குது. அதே போல் 26/4/2025 ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிக்குள்ளாரே ரெண்டாவது பயிற்சியும் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 11/5/2025 குரு பயிற்சி நடக்குது. அடுத்தது 6/3/2026 அடுத்த குரு பயிற்சி. அப்போ இந்த மாதிரி கோல்சார் அமைப்பில், இந்த கிரக அமைப்பில் இந்த வருஷத்திய சனி பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் கூறின கிரகநிலை அத்தனையும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ 8ஆம் ராசியான விருச்சிகத்தை பார்க்க போகிறோம். என்னடா 8ஆம் ராசி, 8 நாளே கஷ்டமாச்சே. கண்டிப்பாக கஷ்டம்தான். இதுவரை சந்தோஷமாக இருந்த நீங்கள் கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. என்ன சாமி எடுத்த விட்டே பயமுறுத்துறீங்களே? கண்டிப்பாக அர்த்தாசிரம சனி. அஷ்டமம்னா 8, அர்த்த ஆஷ்டமம்னா 4, 1. அடுத்தது குரு பயிற்சி இருக்குது. 5ல் இது வரலும் இருந்து செல்வ செழிப்போட வேண்டியதெல்லாம் வாங்கி விரும்பினதெல்லாம் வாங்கி சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு கட்டுப்பாடு வரக்கூடிய நேரம் இந்த சனி பயிற்சி. என்ன சாமி இப்படியே பயமுறுத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னா, கண்டிப்பாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்பது மிக சிறப்பு. அப்போ சனிப்பெயர்ச்சி நமக்கு இந்த காலகட்டங்களில் குறைவான நற்பலன்களை தான் தரப்போகிறாரு, அதிகமான நற்பலன்களை தரப்போவதில்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ப்ரிப்பரேஷன் ஆகிக்கணும். சரி, இப்போ இதை பொறுத்தளவுக்கு சனி பகவானுக்கு பார்வைகள் 3 பார்வைகள் உண்டு. 1 விசேஷ பார்வையான 3ஆம் பார்வை, அடுத்தது சதசப்தம பார்வை 7ஆம் பார்வை, இதை தவிர 10ஆம் பார்வை. இந்த 3 பார்வையும் விருச்சிக ராசிக்கு என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத நம்மளோட வைத்தீஸ்வரன் ஐயா சொல்லுவாங்க. ஐயா அருமையாக சொன்னீங்க. இப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் சனி இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த சனி, அதாவது நல்ல பலன்களை தைரியத்தை கொடுத்த சனி, அசட்டு தைரியத்தை கொடுத்த சனி இப்போ 4ஆம் இடமான அர்த்தாஷ்டமத்துக்கு போகிறாரு. இதில் இது சனி 3ஆம் பார்வையை 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். விருச்சிக ராசியோட 6ஆம் இடமான மேஷத்தையும் பார்க்குறார். 6ஆம் இடத்தை சனி பார்க்குறது நல்லது தான். ஒரு துர்ஸ்தானத்தை சனி பார்க்குறது நல்லது. எதிரிகள் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கடன் கட்டு இல்லாமல் போகும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதனால் அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதே டைமில் கொஞ்சம் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் சனி சமசப்தமாக பார்க்குறார். இதனால் என்னென்னா தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் அதீத முயற்சிகள் போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதுக்கான பலன்கள் அவ்வளவு இருக்காது. அந்த அளவுக்கு முயற்சிகளை ரொம்ப ஜாஸ்தி போட்டால் தான் கொஞ்சமாக பலன் வரும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தன்னோட சுகத்தில் கொஞ்சம் குறைவு வரும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் பழுதாகிறது, அதை சரி பண்ணுறதுக்கு செலவுகள் இதெல்லாம் இருக்கும். இது என்னென்னா ராசியவும் சனி பார்க்குறார். அதனால் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் தன்னோட சுகம் கொஞ்சம் கெடும். மற்றபடியாக 6ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா எதிரிகள் இருக்க மாட்டாங்க, தொழில் நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதில் ரொம்ப உடல் உழைப்பை போட வேண்டியதாக இருக்கும். அப்போந்தான் முன்னேற்றம் இருக்கும். அதனால கூட சுகம் கொஞ்சம் கெட்டு போகும். ஏன்னா அதீத முயற்சி, உடல் உழைப்பு ஜாஸ்தியாக போடுறதுனால தன்னோட உடல் சுகம் கெட்டு போகும். அதுக்கு தகுந்த அளவுக்கு உடலை பக்குவப்படுத்திக்கணும், நல்ல உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கணும். இதை இன்னும் மேலும் பலன்களை பற்றி, இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி சக்தி சோமையா ஐயா விளக்குவாங்க. நம்ம டாக்டர் ஹரிஹரசுரம் ஐயா அவர்களும் வைத்தீஸ்வரன் ஐயா அவர்களும் ரொம்ப தெளிவாக இந்த விருச்சிக ராசிக்கு உயர்வாக நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர் 4ஆம் இடத்துல இருந்தாலும்
4ஆம் இடத்துக்கு போகிறது அவ்வளவு சிறப்பில்லைன்னாலும் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிற காரணமும் ஒன்று உண்டு. அதே சமயத்தில் வந்து அவருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். இந்த ராசியவே பார்க்கறதுனால என்னன்னு கேட்டால் எடுத்தேன் கவுத்தேன்னு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இவங்க செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த எடுத்தேன் கவுத்தேங்கிறது மாதிரியான விவகாரத்தையெல்லாம் செய்யக்கூடாது. தனக்கு நல்லா தெரிஞ்சிருந்து அதை ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து ஆராய்ச்சி பண்ணி இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் முடிவெடுத்ததுக்கப்புறம் தான் அதில் வந்து இறங்கணும். இல்லையா தனக்கு தெரியாதா தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு ஆளுக்கு 2 ஆள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இறங்குறது தான் நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியாக இருக்கும் இது. ஆனால் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறவர் 10ஆம் பார்வையாக தங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எது சொன்னாலும் கேட்கக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு இருக்காது. அதனால் வந்து அதை நீங்கள் அந்த கேட்கக்கூடிய தன்மை இல்லை நான் செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நம்மளை வந்து நல்ல விதமாக கொண்டு வராமல் நம்மளை கொண்டு போய் கெடுத்துரும். அதனால் தயவுசெய்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணலாம். உங்களுக்கு தெரியாட்டா ஒரு ஆளுக்கு 2 பேரை கன்சல்ட் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா தான் இந்த தொழில்கள் இந்த இப்போ தொழில்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா அப்போ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த தொழில்கள் வந்து விருத்தி இல்லாத நிலைமைகளை உருவாக்கும். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி இதுக்கப்புறமா கடைசியாக நம்முடைய ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் இதுக்கு வந்து பரிகாரங்கள் சொல்கிற போது அந்த பரிகாரங்களையும் கேட்டு நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 2.5 ஆண்டு காலம், அதாவது இந்த தடவை 3 வருஷ காலம் இருக்கார், இந்த 3 வருஷ காலத்தை அவர் சொல்கிறதையும் கேட்டு நீங்கள் செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா இதுலேயும் நம்ம நல்ல விதமாக வர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கப்புறமா நம்முடைய ஆஸ்ட்ரோ சம்பத் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசி விசாக மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களை கொண்ட இந்த விருச்சிக ராசியானது இவ்வளவு நாளாக மிகப்பெரிய ஏற்ற காலத்தில் இருந்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஆனால் என்ன, பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து தனியாக ஆட்சி பெற்ற குரு பகவான் இருக்கார். அதனால் அவருடைய காரகம் கெட்டு போயிருக்கும். அதாவது தனக்காரகனான குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனா ஒன்று அடிபட்டு போகும். அது வந்து 2ஆம் இடமான தனஸ்தானத்தை அடிபட்டு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல போகிறார், அர்த்தாஷ்டம சனி. 10ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். சரி, தொழில்களில் வந்து கொஞ்சம் வந்து முடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் அப்படின்னா வந்து முன்பணம் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடியதோ இல்லைன்னா அந்த இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். அதனால் அகலமாக கால் வைக்க தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் பொறுமையாக செல்வது, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அகலமாக கால் வைக்க வேண்டாம்னு சொல்கிறோம்னா, குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு வரார். அதனால் நீங்கள் எங்கே போய் கடன் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கடன் கொடுத்துருவோம். நீங்கள் 1 கோடி ரூபா கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 கோடி ரூபா கடன் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக இன்னும் வந்து வியாபாரத்தை பெருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் அதில் கொண்டு போய் போட்டு அதில் வந்து சில செட்பேக் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பண வருமானம் அப்படின்றது வந்து இப்போ நல்லபடியாகவே இருக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு பண வருமானம் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். உடலில் மிகுந்த அக்கறை தேவை. உடலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய உடலும் மனமும் வந்து கண்டிப்பாக பிரச்சனைக்கு உள்ளாகும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியவே வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் ஸ்ட்ரெஸ் எதனால் அதிகமாகும் அப்படின்னா, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. செய்ய வேண்டிய வேலையை கண்டிப்பாக செய்ய மாட்டான், இல்லை வேலையை விட்டு போயிடுவான், அந்த வேலையும் உங்கள் மேலே வந்து நிற்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. பேச்சிலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். படிக்கும் குழந்தைகளுக்கு ஒரு தடவைக்கு 4 தடவை படிங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறதுனால ஞாபகம் வருது நிச்சயமாக அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து 100% மார்க் வாங்கணும்னா 150% உண்டான மார்க்குக்கு உண்டானதை படிக்கணும். படித்து 3 தடவை 4 தடவை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 100% மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த போட்டித் தேர்வில் இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய போட்டித் தேர்வு, அதாவது நீட்டு, ஜேஇஇ இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள், இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம், இந்த மாதிரியான கவர்மெண்ட் போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஏன் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்கிறோம்னா, 6ஆம் இடத்துலையே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சூப்பரான குரு பகவான் வந்து உட்கார்றாரு. அதனால்
உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு, அதாவது என்னென்னா இந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதாவது அவங்களுடைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்லாம் நிச்சயமாக பாஸ் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்ததுனால வேலையில் எந்த ஒரு போட்டித் தேர்வு இருந்தாலும் அதில் நிச்சயமாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் பொது போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய இந்த ஜேஇஇ இந்த மாதிரியான படிப்புக்கு உண்டானது, அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம், அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள், இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீர்களே ஆனால் கடுமையான உழைப்பு நிச்சயமாக வேணும். ஏன்னா அந்த மாதிரியான உழைப்பு, ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதன் மூலியமாக உங்களுடைய உடல்நிலையும் கெடும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால் உடல்நிலையும் கெடுத்து டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய மார்க் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் ஒரு தடவைக்கு 4 தடவை கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப 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 செஞ்சு அதன் மூலியமாக அதில் நிச்சயமாக பாண்டித்யம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில், அதாவது சனி பகவான் மாற்றமான காலகட்டத்தில் கண்டிப்பாக தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி போய் அதுவும் ஆட்சி பெற்று போயிருந்து சுபர்கள் பார்வை இல்லாததுனால தாய்க்கு பாசிபிலிட்டி, கண்டம் வரக்கூடிய பாசிபிலிட்டி மிகவும் அதிகமாக இருக்குது. அதனால் அவர்களை ஒழுங்காக பார்த்துக்கிறதும், மருத்துவர்கள் ஆலோசனை கொடுக்கறதும், ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வதும் மிக நல்ல விஷயமாக சொல்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீர்களேயானால் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவலைப்பட தேவையில்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்களேயானால் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கறதுனால இந்த சனி பகவான் பயிற்சி ஆன உடனே என்ன ஆகும்னா, அர்த்தாஷ்டம சனி வரும்போது ஒரு கஷ்டத்தை அடைந்தால் அடுத்த கஷ்டம் போகும். அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள், பண வருமானம், இல்லைன்னா வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டாகும். அது எப்போன்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பார்த்தீர்களே. ஆனால் குருவனுடைய பார்வையும் 12ஆம் இடத்துல வரும்பொழுது சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம் போகும்பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்து, கண்டிப்பாக நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய கஷ்டத்தை அனுபவிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்து போகும் அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம், வேறு ஏதாவது பரிகாரங்கள் எளிமையாக செய்தால் அதை விட்டு நம்ம வெளியில் வர முடியுமா அப்படின்றத பற்றி நம்ம அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நல்லா தெளிவாக சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, 7 சனி நடக்கும்போது சின்ன சின்ன கண்டங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த கண்டங்கள் எதில் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு? வண்டி வாகனங்களில் போகும்போது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் வண்டி வாகனத்தில் போகிறத தவிர்த்துட்டு பொது வாகனமான பஸ்ஸு, ட்ரெயின், பிளேனு இதை மாதிரியில் போனோம்னா வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்தது பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தேய்பிரையில் வர பிரதோஷம் அப்படிங்கிறது தான் முக்கியமான பிரதோஷங்கள். இந்த 3 வருஷமுமே நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலில் பிரதோஷத்துக்கு பால், பன்னீர், இளநீர் யார் யாருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாக்க நந்தி தேவருக்கு, ஈஸ்வரனுக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேக ஜலத்தையும் குடிச்சிக்கிட்டு வாங்க. இந்த அர்த்தாஷ்டம சனி விலகிற காலகட்டங்கள் வரலும். இந்த அர்த்தாஷ்டம சனி விலகக்கூடியது 3 வருஷமும் இருக்குது. 3 வருஷமும் பண்ணிட்டு வாங்க. இதை தவிர கால் ஊனமுற்றவங்களுக்கு, அங்கஹீனம் உடையவங்களுக்கு குடை தானம் 1. அடுத்தது அங்கஹீனம் உள்ள குழந்தைகளுக்கு படிப்புக்கு செலவு, அதே போல் அந்தணர்களுக்கு பணம், அதாவது தானம், எது வேஷ்டி, கொடை இதை மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இதை தவிர ஒவ்வொரு நாளும் காக்கைக்கு சுடுசாதம் வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் பந்த பிரச்சனைகளும் இந்த சரணாகதியின் மூலம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸ் தரப்போகிறாரு அப்படின்ற கன்க்ளூஷனை நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. அதாவது சரணாகதின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொன்னீங்க. அதாவது எனக்கு இந்த சரணாகதின்றதை கேட்ட உடனே ஒரு குலசேகராரின் பாடல் ஞாபகம் வருது. அதாவது வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால், மாளாத காதல் நோயாளன் போல், மாயத்தால் மீளா துயர்த்தரினும்
வித்துவ கோட்டம்மானே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடியிருப்பார். ஆளா உணர்தலில் பார்ப்பனடியேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் பார்த்தீர்களேனால் உடம்புல பழுத்த சீர்கட்டியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அது வந்ததனுடைய காரணமும் நம்மளுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அந்த காரணத்தை தெரிஞ்சிருந்தால் நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். அப்படி இருந்த காலத்துலேயும் அந்த கஷ்டத்திற்கு நம்ம வேறு வழியே இல்லாமல் டாக்டரை சரணாகதின்னு அடையும் பொழுது அவர் கையிலேயே வந்து காசையும் கொடுத்து அவரையே என்னை வெட்டுன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து ஒரு பிளேடையோ இந்த கூர்மையான விஷயங்களை வாங்கி கொடுத்து வெட்டுன்றதுக்கு அதுக்கும் காசை கொடுக்குறோம். அந்த மாதிரி என்னை வெட்டினாலும் நீ மட்டும்தான் சரணம், நீ ஒருவன் மட்டும்தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு சரணாகதி தத்துவத்தை சொல்லும் பொழுது தான் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத அருமையாக சொன்னீங்க. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேயானால் இந்த அர்த்தாஷ்டம சனி மிகப்பெரிய பயமுறுத்தலை கொடுக்குமா அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. இந்த அர்த்தாஷ்டம சனியின் மூலியமாக மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது டிபாக்கிள், அதாவது இறக்கும் முகம் அப்படின்லாம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல சாதகமான நிலைமையில் வரப்போகிறார், ராகு கேதுவும் நல்ல சாதகமான நிலைமையில் வரப்போகிறாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த அர்த்தாஷ்டம சனியை பொறுத்தவரையிலும் தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக அதாவது வீடு மனை வாகனங்கள் இதில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதை குரு பகவான் பார்க்குறதுனால பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது. உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயமாக இதை நோட் பண்ணிக்கிறது நல்லது. அதுவும் கழிவு உபாதைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு, கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நடப்பது மிகவும் சால சிறந்தது. இதை தவிர பார்த்தீர்களேனால் வாகனங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டு போங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இதுவாக ஜாக்கிரதையாக போகிறது மிகவும் நல்லது. அரசாங்கம் சொல்கிறபடி வண்டி வாகனங்களை ஓட்டி செல்வது மிகவும் நல்லது. அந்த கட்டுப்பாட்டுக்குள் செல்வது மிகவும் நல்லது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனின்றதுனால கண்டிப்பாக ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம். அதாவது கவர்மெண்ட் சொல்கிறதை கடைபிடித்து செல்லக்கூடியது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த அர்த்தாஷ்டம சனியில் உங்களுக்கு பார்த்தீர்களேயானால் 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வந்து ஒரு மிகப்பெரிய கெடுதல் வரும் அப்படின்றத நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சனி பகவானுக்குன்னு உண்டான காயத்ரி மந்திரம் ஓம் சனீஸ்வராய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 தரம் சொல்லிட்டு வாங்க. இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதையும் சொல்லி, இந்த சனி பெயர்ச்சி விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.